உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்று வரக்கூடிய மார்ச் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த சுக்கிரனாகப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்களுக்கு அந்த மீன ராசியில உச்சம் பெறார். இந்த 27 நாட்களும் ஒவ்வொரு ராசி என்பரும் பெறக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய திசா புத்தி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆடம்பர வாழ்க்கை, வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், மாத வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்ல போறோம். அது உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல எல்லா ராசி என்பர்களும் என்ன மாதிரியான பொருளாதார சூழ்நிலையை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சம் அடைய போறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடம்ன்றது ஒருவருடைய வேலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான கடன் அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு மிருதுவான பேச்சு, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு கடின உழைப்பு அப்படின்றத இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதே சமயத்துல உறவுகள் மீது அதிகப்படியான ஒரு பாசம் அப்படின்றது இருக்கும். அந்த பாசத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அந்த பாசத்தினால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்தா கூட அதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையினுடைய அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். நமக்கு என்ன வயசானாலும் ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வயசுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த பல நபர்கள் இவர்களை பார்த்து ஒரு ஏளனப்படுத்தி ஒரு அவமானப்படுத்தி பேசினா கூட இவர்களுக்கு பெரிய அளவுக்கு கோபம் அப்படின்றது வராது. அந்த கோபப்படுத்துபவர்களுக்கிட்டயே போய் ரொம்ப மிருதுவாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப அவர்கள்கிட்ட ரொம்ப பொலைட்டா ஸ்மார்ட்டா பேசக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறும்போது இந்த காலகட்டம் வேலை ரீதியான நிறைய முன்னேற்றங்களை இந்த ராசி என்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு காரண நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு நம்மளுடைய கோச்சார நிலவரப்படி நம்ம பதிவுகள்ல நிறைய சொல்லியிருப்போம். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல பெரிய தடைகளே கிடையாது அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருப்போம். ஏன்னா ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி, அடுத்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள்ல ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது அந்த தன்மை எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம அந்தந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருப்போம். அப்படி இருந்தும் சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல மேடம், எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்திற்கு மேலாக வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த கெடுதலான ஒரு நேரம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான தடைகளை கொடுக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி நல்ல ஒரு மாற்றங்களை வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க ஒரு பொறுப்புல இருந்து ரிலீவ் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பொறுப்பே கிடைக்குமா, அதை விட அதிகப்படியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த மாதிரியான அதற்கு ஈக்குவலண்டான ஒரு வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்காது. சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் கூட அங்க சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பளு அதிகமாக இருக்கும், முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றது இருக்கும், வருமான உயர்வு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கண் துடைப்பாக தான் சில இடத்துல வச்சிருப்பாங்களே ஒழிய, பட் நீங்க டேக் ஹோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். அதனால இதை கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த
துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்தும் நிவர்த்தி இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இவர்களுக்கு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட கடன், அடுத்து பார்த்தீங்கன்னா நகை அடமானம் வைத்ததுல இருந்த கடன், அடுத்து ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட கடன், இது எல்லாமே மெயினா இருக்கும். இது மூணுமே எப்போதுமே இவர்கள் கரைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அதுல இருந்து கொஞ்சம் கடன்களை அடைத்து நிவர்த்தி பெறுவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. இதனால இந்த துலாம் ராசி என்பவர்கள் அடுத்த கட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். டாப் அப் லோன்ஸ் எல்லாம் போடக்கூடிய ஒரு தருணம். ஒரு ஹோம் லோன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல டாப் அப் லோன்ஸ் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய முதலீடுகள்ல இருந்து நிறைய ஒரு வருமானத்தை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை, வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து வரணுமோ அது எல்லாத்துலயுமே இருந்து பெறக்கூடிய ஒரு தருணம். சில பேர் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனில் இருந்தும் வரக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கும். சில பேருக்கு வாடகை வருமானமே வராம இருக்கு அப்படின்னா, ஒரு 6 மாத காலமாக எங்களுக்கு வாடகை வருமானமே வராம இருக்கு அப்படின்னா அதுல இருந்தும் வருமானத்தை வரக்கூடிய ஒரு தருணம். இப்படி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வருமானங்கள் வர வேண்டிய வருமானங்கள் தடைபட்டு இருக்குதோ அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் மிக அதிக அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்னால உங்களுக்கு நிறைய ஒரு தொழில் வாய்ப்புகளும், அடுத்து வெளிநாட்டுல போய் நீங்க வேலை செய்வதற்குண்டான ஒரு தருணம், தொழில் அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், இந்த மாதிரியான புதிதான ஒரு முயற்சிகள்னால வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு காரண நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன்கள் அமையறதுல எந்த மாதிரியாக இருக்கும்? 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வரன்கள் அமைந்தாலும் அதை தடை செய்யக்கூடிய சில உறவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு முக்கிய ஒரு தடையாக இருக்கும். அதனால இந்த காலகட்டம் வரன்கள் பாக்குறதுல பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டாதீங்க இந்த துலாம் ராசி என்பவர்கள். அப்படியே வரன் வந்தாலும் அதை அப்படியே ஹோல்டுலயே வச்சிருங்க. பதில் சொல்றோம் அந்த மாதிரியாக அதை ஹோல்டுல வச்சு நீங்க பதில் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அது திருமணத்திற்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இது நல்ல ஜாதகம் வந்துருச்சு, நல்ல ஒரு வரன் வந்துருச்சு, நம்ம உடனே ஓகே சொல்லிடணும் அப்படின்னு நீங்க 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உறவுகள் அந்த வரனை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. இது நல்லா இல்ல, வருமானம் சம்பாதிக்கலாம், அந்த பையனை போய் நான் விசாரிச்சேன், அந்த பொண்ணை போய் விசாரிச்சேன், அவங்களுடைய குணங்கள் நல்லா இல்ல, அந்த குடும்பம் நல்லா இல்ல, இப்படி வருமானம் நல்லா இல்ல, வேலை நிரந்தரம் கிடையாது, அவங்களுடைய உத்தியோகம் சரியில்லை, இப்படி 10 காரணங்களை வைத்து அந்த வரனை தள்ளி போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால வரன் தேடக்கூடிய முயற்சியில காதும் வச்ச மாதிரி முடிக்கிறதா இருந்தா முடிங்க. உறவுகள் மத்தியில நீங்க இத பிரபகண்டப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரன்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கிடையாது. அதனால இது எல்லாமே இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம். இது போக உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க பர்சனலா சில விஷயங்கள் இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறீங்க. அடுத்து முதல் திருமணத்துல நிறைய ஒரு விஷயங்களை, அதாவது அவமானங்கள், அசிங்கங்கள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இதெல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கீங்க. இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற முடியுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.